தற்போது நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பிரேமலதா விஜயகாந்த் ஒரு நட்பு அடிப்படையில் முதலமைச்சரை சந்தித்ததாக தன்னுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய அரசியல் சூழலை பொறுத்து இந்த சந்திப்பை எப்படி பார்க்க வேண்டும்? நிச்சயமாக எல்லாமே எல்லா அரசியல் கட்சிகளுமே தேர்தலை ஒரு நோக்கமாக கொண்டுதான், சட்டப்பேரவை தேர்தலை நோக்கமாக கொண்டுதான் எல்லா சந்திப்புகளும் நிகழ்த்தி வருகின்றன. இது கட்டாயம் ஒரு மனிதாபிமான மரியாதைக்குரிய சந்திப்பு என்றதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனா அதோட நிக்காது. ஒரு விரிவான ஒரு தேர்தல் தொடர்பான ஒரு அணிசேர்க்கைக்கு இது ஒரு அடிப்படையாக அமையும் என்பதுல இருவேறுபட்ட கருத்து இல்லை. இன்னொரு விஷயம், தேமுதிகவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலையன்ஸ் தேவை. அதே நேரத்துல திமுகவுக்கும் பாத்தீங்கன்னா தேமுதிகவினுடைய ஆதரவு தேவை. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2-3% ஓட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தேமுதிக. எனவே அவங்களை ஏன் விட்டுறணும், வெளியில விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் திமுகலையும் இருக்கு. எனவே அவங்க நிச்சயமா பிரேமலதா வரவேற்பாங்க. இந்த கூட்டணியில் சேர்ப்பதற்கான முயற்சிகள் எதிர்காலத்தில் நடைபெறும் நிச்சயமா எதிர்பார்க்கலாம். நன்றி திரு ஐயநாதன், உங்கள் கருத்துக்களை இணைப்பில் பகிர்ந்து கொண்டமைக்காக.